வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்கோமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பல்சர் 150 வண்டி வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்கப்காண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் வந்து இந்த கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னான்னா, எனக்கு மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த வண்டியில் எதனால் மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குன்னு பார்க்கும்போது, நம்மளை வந்து இந்த ஃபார் ப்ளக்கு எல்லாமே வந்து ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றியாச்சு. இந்த கார் ஊட்டரில் வந்து இந்த பிளாஞ்சு கிட்ட வந்து ஏர் வாங்கி ஓடுது, பார்த்தா தெரியும். பெட்ரோல் வந்து கசைஞ்சி தூசியாக வந்து ஒட்டியிருக்கும். இது எதனால் இந்த மாதிரி பெட்ரோல் கசையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் ஊட்டுற பிளாஞ்சு வந்து ரப்பரில் கொடுத்ததுனால வண்டி எடுத்து ஒரு சில வருடங்களில் அந்த ரப்பர் இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகி சுருங்கிடும். அப்படிங்கிறப்ப இந்த கிளிப் வந்து ஆட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடும். ஆனால் கிளிப் வந்து ஃபுல் டைட் பண்ணோம்னா இந்த கிளிப்புக்கு நடுவில் வந்து ஒரு புஷ் இருக்கும். அந்த புஷ்ஷை வந்து நம்ம கழட்டிட்டு இந்த சைடு வந்து போட்டிருப்பேன். அந்த புஷ்ஷை வந்து இங்கிட்டு வெளிப்பகுதியில் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம்னா இந்த கிளிப் வந்து ஆடவே ஆடாது. இந்த ஏர் வாங்குகிற கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அப்படிங்கிறப்ப இந்த பல்சர் 150 மைலேஜ் பிரச்சனையும் கண்டிப்பான முறையில் இருக்காது நண்பர்களே. இதே மாதிரி தான் நான் நிறையா வண்டிக்கு பண்ணி விட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டுன்னு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.